மகளே உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஜேம்ஸ் வசந்தன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து முத்துக்குமரனோட பக்கா பிஆர் அப்படின்னு சொல்லி தெரியும். அவர் வந்து சௌந்தர்யாவுக்கு பிஆர் இருக்குது. அதாவது பொலிட்டிக்கலில் வந்து பண்ணுவாங்க இல்லையா, கோழி பிரியாணி கொடுத்து அந்த கூட்டங்கள் கூட்டுவாங்களா, அதே மாதிரி சௌந்தர்யா வந்து காசை கொடுத்து 500 1000 கொடுத்து ஒரு ஆளை வந்து பேச வைக்கிறாங்க. அதாவது ஒருத்தவங்களை வந்து கீழ்த்தரமாக வந்து பேசுகிறாங்க, அது வந்து காசு கொடுத்து ஒரு ஆளை வேலைக்கு அமர்த்தி அவங்கள பேச வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த நம்ம ஜேம்ஸ் வசந்தன் சொல்கிறாரு. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, அப்படி உங்களுக்கு முத்துக்குமரன் எவ்வளோ கொடுத்தா? இப்போ நீங்கள் பேசுனீங்களே வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லாமல் முத்துக்குமரனுக்கு ஆதரித்து பேசுனீங்களே, அப்போது உங்களை வந்து முத்துக்குமரன் உட்கார வச்சு பேச வச்சானா? இப்போ சௌந்தர்யாவுக்கு எதிராக நீங்கள் பேசுகிறீங்கல்ல பிஆர் இருக்குது அப்படின்னு சொல்லி, அப்போது உங்களுக்கு வந்து என்ன முத்துக்குமரன் காசு கொடுத்து வாங்கி வந்து உட்காந்து நீங்கள் பேசுகிறீங்களா? இவனுங்க பேசுனா அதுக்கு பேர் வந்து ஆர்கானிக்கு, சௌந்தர்யாவுக்கு அது மாதிரி பேசுனா அதுக்கு பேர் என்ன ஆர்கானிக்கா? அது இந்த சுனிதா நேதைக்கு வந்து பேசுகிறியா உள்ளே போய் அதெல்லாம் எடுத்து வச்சு சொல்கிறாரா அந்த சுனிதா சொல்லலையா, சௌந்தர்யா வந்து நீங்கள்லாம் உள்ளே பிக் பாஸ் விளாட்றீங்க, சௌந்தர்யா வெளியே பிக் பாஸ் வந்து விளையாடுறா, நீங்கள்லாம் மேனிபுலேஷன் வந்து வீட்டுக்குள்ளே தான் கேள்விப்பட்டிருப்பீங்க, சௌந்தர்யா வந்து வெளியே வந்து அதே ஒரு தொழிலாக பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, மேனிபுலேஷே பண்ணிட்டே இருக்காங்க, சௌந்தர்யா வந்து அப்படியே கஷ்டமான பொண்ணுன்னு நினச்சேன், வெளியே போய் பார்க்கும்போது தான் அப்படிலாம் கிடையாது, சௌந்தர்யா ஒன்று ஆர்கானிக்கே இல்லை அப்படின்னு சொன்னதை இந்த ஆள் எடுத்து வச்சுக்கிட்டு சௌந்தர்யா வந்து பார்த்தீங்களா அந்த தமிழே தெரியாத ஒரு பொண்ணு, அஸ்ஸாம் நாட்டு பொண்ணு வந்து இப்படி சௌந்தர்யா பற்றி கரெக்டாக சொல்லிடுச்சு, சௌந்தர்யாவுக்கு இது எதுவுமே இயற்கையாக கிடையாது, எல்லாமே செயற்கை தான் அப்படின்னு சொல்லி ஒரு பைத்தியம் போல் வந்து பேசுகிறார் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு மேலே உச்சபட்சமாக விமர்சிக்கிறதுக்கு கொஞ்சம் மனசு வரலை, அது எப்படி விமர்சிக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து விமர்சிங்க. இப்போ இந்த ஆள் வந்து என்ன பண்ணுறாரு, கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் தான் முத்துக்குமரனுக்கு ஆதரித்து பேசுகிறாரா அப்படிங்கிற அந்த கேள்வி வருது. அரசியலில் வந்து கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு கூட்டங்கள் கூடுற மாதிரி தான் சௌந்தர்யா வந்து காசை கொடுத்து கூட்டங்கள் வந்து கூட்டுறாங்க, சௌந்தர்யாக்கு ஆதரவாக பேசுகிறவங்களாம் 500 ரூபாய்க்கு காசை வாங்கிட்டு ஒரு ஆளை வச்சுக்கிட்டு கீழ்த்தனம் பேச விட்றாங்க அப்படின்னா அதே கேள்வி தானே சார் உங்களுக்கு வரும். நீங்கள் அப்போ 500 1000ங்களுக்கு தான் நீங்கள் எச்ச போல பொழைக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது சார். அதுக்கும் கொஞ்சம் பதில் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்களும் சரி அப்போ இவரே ஒரு எச்ச தான் போல இருக்குது, 500 1000 ரூபாய்க்கு எச்ச பொழப்பு தான் பொழைக்கிறார் போல இருக்குது, ஏன்னா முத்துக்குமரனுக்கு தான் நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்களே, அவன் வந்து அம்மா பற்றிலாம் தப்பாக பேசுகிறான், இதே மாதிரி சௌந்தர்யா பேசியிருந்தால் நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க, ஒரு அம்மா பற்றி அப்பா பேசுகிறான், அதே மாதிரி வந்து அந்த பிள்ளைய வந்து அடிச்சு நான் வந்து இது பண்ணிட்டு போயிடுவேங்கிறான், அப்புறம் வந்து நீங்கள் என்ன சாம் போடுறீங்க பவித்ரா, நீங்கள் என்ன சாம் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான், இன்னும் வந்து உங்களை குளிப்பாட்டி விடவா அப்படின்னு சொல்லி கேட்குறான், நாங்களாம் கண்ணியமாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பெண்களை இழிவாக பேசுகிறான். இவன் ஏதோ பெண்கள்லாம் வந்து இவன் ஆண்களை கற்பழிச்சிருவ போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி இவன் பேசுகிறான். அப்போ இப்படிப்பட்டவனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி 500 1000க்கு கோட்டருக்கு கோழி பிரியாணிக்கும் ஒரு எச்ச போல பொழைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்லலாமா? சௌந்தர்யா பண்ண சொல்லலாமா சொல்லுங்கள்? இவனுங்க பேசுனா மட்டும் அது ஆர்கானிக்கா, நம்ம பேசுனா அதுக்கு வந்து இன்ஆர்கானிக்கா? என்னடா உங்களுக்கு ஒரு சட்டமா எங்களுக்கு ஒரு சட்டமா? அந்த சுனிதா அப்படிங்கிற ஒரு சரி விட்டுருங்க, அதை நம்ம திட்ட வேணாம், அது வந்து பெண்ணா அதை வந்து விட்டுருங்க. ஆனால் இந்த ஆள் பண்ணுறது எப்படிமா இருக்குது, கேவலமாக இருக்குது. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வீடியோவெல்லாம் எல்லா பக்கம் எடுத்து போட்டு இவரோட மோத்தரை வந்து கிளிங்க. நன்றி, வணக்கம்.